சொல்லிடுறீங்க. ஓகே சார். ஏன்னா ஆக்சுவலா நான் லாஸ்ட் மந்த் போடுறேன்னு சொன்னாங்க, புதன்கிழமை ஆரம்பிக்கிறாங்க சார். ரொம்ப சந்தோஷம். அதான் சார் என்ன விஷயம்னா, லாஸ்ட் டைம் வந்து இது பண்ணதுக்கு லாஸ்ட் மந்த் முடிச்சுவாங்க. பட் அது நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, கல்லு திறந்து போட்டாங்க. கல்லு போட்ட உடனே செதறச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒரு ப்ராப்ளம் சார். அது வந்து தாட்சாலை ஒண்ணு வந்து அசோசியேஷன் நாங்களா ராதாகிருஷ்ணர் தலைவர் சார். அடுத்து வந்து ராதாகிருஷ்ணர்ல ஒரு தார் சாலை போடுறேன்னு தெரியுங்க சார். ஒண்ணு கூட போடல இது வரைக்கும், ஒரு தார் சாலை கூட போடல. மெயின் ரோடு வந்து ஊராட்சி மன்றம் போடவே இல்லையே. மெயின் வந்து இது வரைக்கும் வந்து ஊராட்சி மன்றத்திலேயே ஒரு இதுக்கும் போடவே இல்லையா. நான் கடந்த ஆண்டு வந்து நான் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன வருஷம் ஏப்ரல் மாசம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷம் ஏப்ரல் மாசம் நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எல்லா கிராம சபையில நான் கேட்டது என்னன்னா, ஒரு தெருவுக்காவது தார் சாலையோ இல்ல சிமெண்ட் சாலையோ போட்டு கொடுங்கன்னு. ஆனால் அவங்க இது வரைக்கும் ஒரு தார் சாலையும் சரி சிமெண்ட் சாலையும் போடல. இது கூட வந்து எம்எல்ஏ எங்க ராதாகிருஷ்ண நகர்ல வந்து தார் சாலை போட்டது வந்து நம்ம ஊராட்சி மன்ற இதுல கிடையாது. அது வேற ஒரு ஃபண்ட்ல எடுத்து போட்டிருக்காங்க. புரியுங்களா? நம்ம ஊராட்சி இதுல எதுவுமே பண்ணல. எங்களுக்கு தகுந்த இதுல நாங்க ஆமா உண்மையா அதுதான் விஷயம். சோ அதுல இருந்து பண்ணிருக்காங்க. பட் எங்க இதுல இருந்து நம்ம ஊராட்சி இதுல இருந்து ஒரு தார்ச்சாலையும் போடல. இப்பவும் வந்து போன இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, இல்ல சார் ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் வருது. ஆனா இது வரைக்கும் வரல, எங்களுக்கு ஒரு சாலையும் வரல. என்ன விஷயம்னா, போன இதுல கூட போன கிராம சபையில சொல்லிருக்கீங்க ஒரு சாலை வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு போட்டாங்க. ஆனா இது இந்த நாட்கள் ஒரு தாத்தாலையும் போடல. சோ அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து 7,000 மெட்ரோ சாலை போடப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனால் ஒரு இதுக்கும் 5,000 சரி 7,000 சரி மெட்ரோ சாலை போடவே இல்லை. அது ஏன்னு எனக்கு கொஞ்சம் இது சொல்லுங்க. ஏன்னா நீங்க சிவா சாரிட்டே நான் கேட்டிருக்கேன். இல்ல சார் உங்களுக்கு போட்டாச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ராதாகிருஷ்ணன் 5,000 மெட்ரோ சாலை போட்டாச்சுன்னு சொல்லிட்டு உங்க இதுல ரெக்கார்ட்ல இருக்கு. 5,000 7,000 போட்டாச்சுன்னு சொல்லி உங்க ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா நீங்க வந்து பாக்கலாம் 5,000 சரி 7,000 சரி தார் சாலை போடல. ஓகேங்களா? அடுத்தது வந்து மேல்நிலை தொட்டி. எங்களுக்கு வந்து மேல்நிலை தொட்டி வந்து அந்த கடைசி அனெக்ஸ் வரைக்கும் போகுது சார். அந்த மேல்நிலை தொட்டி, குடிநீர் மேல்நிலை தொட்டி, அந்த தொட்டி வந்து 5 ஆண்டுக்கு முன்னாடி தான். அப்ப வந்து தலைவர் சீனிவாஸ் சார் வந்து எங்களுக்கு தலைவரா இல்லை. அவர் முன்னாடி இருக்கும்போது அவர் எங்க கூட வந்து இது பண்ணி ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து என்னன்னா, தண்ணி வந்து படிக்கட்டு வழியா போகுது. சோ படிக்கட்டு அது கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்ன்ற ஒருத்தர் வந்து கரெக்டா கழுவுறாரு, இது பண்றாரு. தண்ணி அழுக்கா இருந்தா உடனே பண்ணி கொடுத்துறாரு. அதை நாங்க தவறு சொல்றோம். ஆனால் படிக்கட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய படிக்கட்டு ஏரியா படிக்கட்டு வந்து தண்ணி தேவையில்லாம இந்த பொசிஷன்ல ஊத்துது. இந்த பொசிஷன்ல தண்ணி ஊத்துறதுனால அது டேமேஜ் ஆகி சொன்ன பிறகு புதுசா இப்ப போட்டிருக்காங்க. புதுசா போட்டு இப்ப மறுபடியும் தண்ணி அந்த பக்கமா தான் ஊத்துது. அதுக்கு நிரந்தர தீர்வு செய்யல. அது நிரந்தர தீர்வு என்னன்னா, நம்ம வால் வந்து இந்த பொசிஷன்ல வச்சா இந்த பொசிஷன்ல அது ஊத்தும், இந்த படிக்கட்டு பக்கம் விழாது. ஏன்னா படிக்கட்டுன்றது நம்ம சிமெண்டால செய்யல, வெறும் கம்பியால கட்டி வச்சிருக்கோம். சோ அது இப்போ வந்து எங்க ராதாகிருஷ்ணர்ல ஆக்சுவலா வந்து சிவன் கோயில் வந்து குப்பை கொட்டிருந்தாங்க. இப்போ அந்த குப்பை அந்த வீடு கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டின உடனே அந்த குப்பை கொட்டது இல்லை. இப்ப நாங்க என்ன பண்றாங்க, இப்போ அந்த வழி சப்பி யூஸ் பண்றதுனால இப்போ அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் வரும்போது நேரம் கொஞ்சம் நகர வாசல்ல வந்து குப்பை கொண்டு போயிட்டு இருக்காங்க. 1வது முனையில போட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அது நிறைய அப்புறம் நம்ம ஆளுங்க வந்துட்டு அதை கொச்சு போட்டுருந்தாங்க. அவங்க கம்ப்ளைண்டா கொடுத்தாலும் கொச்சு போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை நிலத்துல தேர்வு நாங்க ஒரு குப்பை தட்டி ஒன்று கட்டணும். சோ கட்டி குப்பை எல்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் அந்த யாரும் ஆட்கள் வரதில்லை. ஆனால் நாங்களே கொச்சு போட்டுருக்கோம். கடந்த வாரத்துல நாங்க கொச்சு போட்டிருக்கோம். ஆனா குப்பை எடுக்கிறதுக்கு யாரும் வரல. சப்போஸ் ஒருவேளை இது நினைச்சாங்கன்னா நீங்க பிளாஸ்டிக்ல டஸ்ட்பின் கொடுத்தீங்கன்னா கூட அது 2மே உள்ள வச்சிடறோம். அதுக்குள்ள கொட்ட சொல்றோம். அது கொட்டின பிறகு அது உள்ள வச்சு அப்படியே நீங்க எடுத்துட்டு போயிட்டு பண்ணாலும் பண்ணுங்க. எங்களுக்கு இது ஒரு இஷ்யூ இருக்கு, இதை கொஞ்சம் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து அதிகமா யூஸ் பண்றது வீனஸ் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சரி, அந்த வீனஸ் வழியா தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஷார்ட் ரூட்ல சொல்லுவாங்க, ரூட்ல போயிட்டு இது பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம்.
அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு இப்போ தார்ச்சாலையை போட்டு தரேன்னு சொல்லிருக்கீங்க. அதை நீங்க 3வது தெருல போட்டு கொடுத்தீங்கன்னா மிகவும் சந்தோஷமா இருக்கும். தார்ச்சாலையோ இல்ல சிமெண்ட் சாலையோ ஏதாவது ஒண்ணு 3வது தெருல எங்களை போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த 3வது தெரு ஏன்னா அங்கதான் ரொம்ப யூஸ் பண்றாங்க. 3வது தெரு கீழ் நகர் அதுக்கப்புறம் ஷார்ட் போற எல்லாரும் வந்து அந்த நகர் தான் யூஸ் பண்றாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் மெயின் ரோட்ல இருந்து அந்த 3வது தெருவை வந்து யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த 3வது தெருக்கும் சிமெண்ட் சாலையோ இல்ல தார் சாலையோ எங்களுக்கு போட்டு தரும்படி மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு உண்டான இரண்டும் வந்து நாங்க எங்க நலச்சங்கத்தின் மூலமா நாங்க கொடுக்குறோம். ஒரு நிமிஷம். அதாவது சார் இப்ப வீடு வீடா வந்து கலெக்ட் பண்ண உங்களுக்கு அடுத்து சொன்னேன் சொன்னீங்க வந்தாங்க பட் வந்துட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல சார் அதுதான் சொல்றேன். பேசுங்க இல்ல சார் நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம். ஒரு வண்டி வச்சு ஒரு 2 பேரை நியமிச்சு ஒரு ஏரியா 2 நாளைக்கு ஒரு முறைன்ற மாதிரி வீட்டுல வந்து 2 நாளைக்கு ஒரு முறை கழிவு வந்து நம்ம பாக்குறோம். பப்ளிக்ல வந்து எப்படின்னா வேலைக்கு ஒரு வாட்டி தான் வரேன்றாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வராங்களா இல்லையா? வராங்க. இல்ல சார் வந்திருக்காங்க. அதான் சார் ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறோம். தான் வந்தாங்க. ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறோம். அவங்க வாரத்துல ஒரு நாள் வரான்றாங்க. சார் இது சார் பேசணும் சார். ஆமா சார் பேசணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறோம். குப்பை வந்து நம்ம நீங்க சொல்றது கரெக்ட் தான். எடுத்து வந்து போட்டுறாங்க. எங்க வந்தாலும் போட்டுறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மெயின் ரோட வந்து புழக்கமா கேட்டை தாண்டி கூட வெயிட் பண்ணி போறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம குப்பை தொட்டி ஏற்படுத்தினா இதே மாதிரி சூழ்நிலை வந்து ஊராட்சியினுடைய மொத்த பரப்புலயும் இருக்கு இந்த விஷயம். அதனால நம்ம என்ன பண்றோம், அந்தந்த பகுதிக்கே வந்து 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும்போது அந்த குடியிருப்புக்கு ஏற்ற மாதிரி இப்ப நம்ம இடத்துல வந்து பெருமாள்பட்டு கிராமம், ஆர்டிபி நகர் 1, ராதாகிருஷ்ண நகர், அப்புறமா வந்து நம்ம ராகவேந்திரா கார்டன், முத்து நகர் வரைக்கும் ஒரு நாளும், ராதாகிருஷ்ண நகர், பிஎஸ் நகர் எல்லாம் சேர்த்து ஒரு நாளும் பார்க்க சொல்லி 3 நாள், அதாவது 2 நாளைக்கு ஒரு முறை வர மாதிரி நம்ம நியமனம் பண்ணியிருக்கிறோம். அவங்களை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் குறைபாடு இருந்தா நீங்க சொல்லுங்க, நம்ம கலைஞ்சிக்கலாம். நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒரு அசட்டை ஏற்படுத்தணும், அதை பராமரிக்கலான்றது வருத்தம் தான். ஆனா நம்மளால வந்து